பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறீரப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உயிர்ப்பிக்கப்பட தேவரீர் கிருபை செய்யும். இயேசுவே ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததினால் ஏற்படும் நன்மைகள். கிறிஸ்து உயிர்த்து எழுந்தார் இல்லையா, அதனால நமக்கு ஏற்படும் நன்மைகள். நம்ம அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம். உயிர்த்தெழுந்த பண்டிகை, அதான் ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறோம். அதனுடைய நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது அவர் நமக்கு புது வாழ்வை தருகிறார். இது 1 கொரிந்தியர் 15:22 நம்ம பார்க்கும்போது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அப்போ அவர் உயிரோடு எழுந்ததினால் நமக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். இதே நம்ம பார்க்கும்போது ரோமர் 3:22 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம பாவத்துக்கு எப்படிப்பட்டிருக்கோம்? அடிமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டதுனால அவனுடைய சந்ததிகளாகிய நாம் பாவத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம பாவத்துக்கு உட்பட்டிருக்கிற நம்மை விடுதலையாக்குகிறார் ஆண்டவர். உயிரோடு எழுந்ததினால் அது நமக்கு கிடைக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவனுக்கு அடிமைகளானதுனால் தேவனுக்குள்ள நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறாராம்? பாவமர கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்கு பரிசுத்தமாக்குதலை கொடுக்கிறார். அதனால நமக்கு கிடைக்கும் பலன் என்னது? முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அடுத்தாப்புல நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்? நாம் அவருடைய பாதத்திலே போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தம்முடைய இரத்தத்தினால் என்ன செய்கிறார்? நம்மை சுத்திகரித்து நம்மை பாவமர கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ரோமர் 8:3-10 நம்ம பார்க்கும்போது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் நமக்காக என்ன செய்தார்? ஆக்கினையை அனுபவித்தார். ஆக்கினைனா தண்டனையை அனுபவித்தார். நாம் பட வேண்டிய அந்த பாடுகளை எல்லாம் அவர் தம்முடைய சிலுவையிலே, அதாவது பிதாவானவர் அவரை என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க அவரை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்தார்? தீர்த்தார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். இதுக்கு நமக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா 8:3-10, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். நம்முடைய ஆவி என்ன செய்யுது? நீதி உள்ளதாக மாறுகிறது. நம்ம பாவத்துக்கு செத்தோம்னா நம்ம சரீரம் செத்து போகும். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குது? அந்த ஆவி. நம்ம கர்த்தரோடு கூட ஜீவித்து அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படும் பொழுது நம்முடைய ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக மாறும். அதாவது நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாது, அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, 11வது வசனம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோரிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதான் மரண தருவாயில் இருந்தால் கூட கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். நமக்குள்ள எந்த ஆவி வரணும், அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் என்ன செய்ய வேண்டும்? இணைய வேண்டும். அப்போ அவர் உயிர்த்தெழுந்ததுனால அவர் அந்த ஆவியை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு அவருடைய ஆவியின் நம்முடைய சரீரத்துக்குள்ளே போகும்போது மரணத்துக்கு ஏதுவான அந்த சரீரம் என்ன செய்யுதான்? உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழுந்தாலோ அதுபோல நாமும் உயிர்த்தெழுகிறவர்களாக இருப்போம். உயிர்த்தெழுதலின் நேரத்தில் நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுகிறவர்களாக காணப்படுவோம். அதனால் அவரை போல நாம் ஜீவிக்க வேண்டுமானால் கர்த்தர் புதிய சிருஷ்டியாக நமக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம இதை பார்க்கும்போது நம்ம சகேயுனுடைய வாழ்க்கையை பார்ப்போம். சகேயு இயேசுவை பார்க்க விரும்பினான். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவை பார்க்கத்தான் விரும்பினான். ஆனால் இயேசு அவன் உள்ளத்தின் ஆவலை பார்த்தார். அதனால் அவன் காட்டத்தி மரத்தில் மேலே நிற்கும்போது அவர் நடந்து வரும்போது அந்த மரத்தை அருகில் நின்று, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. அதை கேட்ட உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனை பாவியான மனுஷன் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவன் மேலே அன்பு கூர்ந்தார். அவனை வான்னு சொல்லி அழைத்த உடனே அவனுக்குள்ள எப்படி ஒரு இது வருது? தான் பாவியாக இருந்தாலும் அவர் நம்மளை அழைத்து விட்டார். அதனால் நாம் அவரை போல என்ன செய்து விட வேண்டும்? மாறிவிட வேண்டும். அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு புது வாழ்வு என்ன செய்யுது? வருகிறது. அந்த புது வாழ்வினால் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். ஐயோ, நான் அப்படிலாம் பாவம் செஞ்சிட்டேனே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை எடுக்கிறான். என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு. இப்போ ஆண்டவர் ஒன்றும் கேட்கல, நீ எனக்கு ஆத்தாப்பா ஒன்றும் கேட்கல. ஆனால் அவனே சொல்கிறான், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடத்திலாயிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாய் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்ட உடனே ஆண்டவர் அவனுக்குள்ளே என்ன செய்கிறாரு? ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். என்ன சொல்ல, அவனை மாத்திரமல்ல, இந்த வீட்டில் உள்ள வீட்டுக்கு தானே போகிறார், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அப்போ ரட்சிப்பு யாரிடத்துலேருந்து வருகிறது? இயேசுவின் இடத்துலேருந்து தான் வரும். அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் அவர் நமக்கு ஒரு புது வாழ்வை வைத்திருக்கிறார். அந்த வாழ்வு பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆவலோடு இருக்கிறார். அதான் முதலாவது பாயிண்ட். அதாவது புது வாழ்வை நமக்கு கொடுக்க தேவன் ஆவலுள்ளவராக இருக்கிறார். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக மாறுவோம். ரெண்டாவது, புதிய உறவுக்கென்று உயிர்ப்பிக்கப்படுகிறோம். புதிய உறவுனா என்ன? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். நம்ம கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது நாம் எப்படி மாறிவிடுகிறோம்? அவருடைய பிள்ளைகளாக. என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். முதலாவது நம்ம அவரை விட்டு வெகு தூரத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தம்மண்டை சேர்த்து கொள்வதற்காக தம்முடைய குமாரனை நமக்காக பூலோகத்திற்கு அனுப்பி அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதியை ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்பு நாம் குணமாகிறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நமது மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பழைய உறவுகளை நீக்கிவிட்டு நாம் புதிய உறவுக்குள் போவதற்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது புது உடன்படிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். நாம் அவருக்குள் பங்கு பெறும்போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவு நெருங்கி வருகிறது. அப்போ நம்ம என்ன சொல்வோம்? அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய சுவிகார புத்திர ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்ததினால் மரித்ததோடு போகலை. அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார்.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு பழைய உறவுகள் நீங்கி நாம் புதிய உறவுக்குள்ளாக வருகிறோம். நம்ம சாத்தாமினால் அலைந்திருந்தால் கூட சாத்தானை விட்டு நம்ம பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள் வருகிறார், வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுக்கும்போது நமக்கு என்ன தகுதியாக்குகிறார்? அவருடைய பிள்ளைகள் என்ற தகுதி. அப்போ நம்ம அவரை எப்படி கூப்பிடலாம்? அப்பா, பிதாவே என்று சொல்லி நாம் கூப்பிடக்கூடிய சுவிகார புத்திர ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதாவது நம்ம அதை பார்க்கும்போது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரனுடைய கதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஓமை. அதில் நம்ம பார்க்கும்போது அந்த கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான்? தகப்பனை வருத்தப்படுத்தி அவர்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிரித்து தன்னுடைய பங்கை எடுத்துகிட்டு போய் அவ்வளோத்தையும் வீணாக்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அதனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கூட இருந்தவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. அவன் தனியாகிட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு சாப்பிடக்கூட ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவன் என்ன செய்கிறான்? தன் வீட்டில் உள்ள வேலைக்காரர் கூட நல்லா சாப்பிடுவாங்களே, தன் வீட்டை நினைத்து தன்னுடைய தகப்பனிடத்தில் ஓடி வருகிறான். அவன் வருகிறத தகப்பன் தூரத்திலிருந்து பார்த்து அவனை நோக்கி ஓடி போய் அவனை கட்டி தழுவி அன்பாக முத்தம் கொடுக்குறான். அப்போ அந்த அளவுக்கு அந்த தகப்பனுடைய அன்பு அவனை அதிகமாய் தொடுகிறது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல. உம்முடைய வேலைக்காரின் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளவும் என்று சொல்லும் பொழுது தகப்பன் அவனை தன்னுடைய புத்திரனாகவே என்ன செய்து கொண்டான்? ஏற்றுக்கொண்டான். அப்படி அவன் செய்த எல்லா பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான் தகப்பன். அப்போ அவனுக்குள்ள அந்த வெறுப்பு எல்லாம் போயிடுச்சு. அவன் புதிய சிருஷ்டி ஆனதுனால், தகப்பனிடத்தில் வந்ததுனால உடனே அவனுக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவனுக்கு காலுக்கு பாதரட்சை போடுறாங்க, கைக்கு மோதிரம் போடுறாங்க, நல்ல மெல்லிய ட்ரெஸ்ஸுகளை போட்டு அவனை அழகுபடுத்தி வீட்டில் கொளுத்த ஆடு மாடு எல்லாம் அடித்து நல்ல விருந்து போடுறாங்க. அப்போ அதை ஒரு பண்டிகையாக அந்த தகப்பன் கொண்டாடுகிறான். எப்படி சொல்கிறான்? மகன் காணாமல் போனான், திரும்ப வந்திருக்கிறான், ஆகையால் எல்லாரும் சந்தோஷப்பட்டு கழிவுறுவோம் என்று சொல்லி அந்த தகப்பன் எல்லா பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். அதுபோல் நாமும் கிறிஸ்துவண்டை வந்து நம்முடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவரிடத்தில் அறிக்கையிட்டு மனங்கசந்து அழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரா? நமக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி நாம் அவரோடு என்ன செய்கிறோம்? ஒப்புரவாக்கி அவரோடு சேருகிறவர்களாக மாறுகிறோம். எபிரேயர் 9:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் நமக்காக இருக்கிறார். புதிய ஒரு உடன்படிக்கையை நமக்கு உயிர்த்தெழுந்ததுனால கிறிஸ்து நமக்கு ஒரு மத்தியஸ்தராக, யாருக்கு? பிதாவுக்கும் மனிதனுக்கும் நடுவாக அவர் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். பேதுருவை பார்த்திங்கன்னா, இயேசுவானவர் ஒரு முறை கேட்கிறார் தன் சீஷர்களெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, சிலர் எலியா வந்துட்டான்னு சொல்கிறாங்க, இப்படி பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது பேதுரு என்ன சொல்லிட்டான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று கூறினான். அப்படி அவனுக்கு கடவுள் தான் அதை என்ன செய்கிறாரு? பிதாவானவர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவன் தைரியமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அப்படி இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன செய்தான்? இயேசு சிலுவையில் அவரை அடித்து அவரை கொல்லுவதற்காக கொண்டு போகும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அந்த மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கும்போது வேலைக்காரி வந்து சொல்கிறான், இவனும் அவர்களில் ஒருவன். உடனே என்ன சொல்கிறான்? நானும் அவரை அறியேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு பெண் வந்து சொல்கிறான், அப்போ அவகிட்டையும் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து சொல்கிறான், இவனுடைய பேச்சை பார்த்தோம்னா அந்த கலிலேயன் போல தான் இருக்கிறது, அதனால் இவனும் அவர்களில் ஒருவன் தான் சொல்கிறான். இன்னும் நான் அறியவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப மறுதளிச்சிருக்கான். இப்போ அந்த அளவுக்கு இவன் மறுதளித்தா கூட
அவனுக்குள்ள மறுதளித்த உடனே ஆண்டவர் அன்னைக்கு தான் சொல்கிறார், எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன் என்று தைரியமாக சொல்கிறான். சொல்லி நான் உண்மை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவனே உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னை மறுதளிப்பாய், சேவல் கூவுவதற்கு முன்பு நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய். அதே மாதிரி 3 தடவை மறுதளிச்சிட்டான். உடனே அவனுக்கு ரொம்ப மனங்கசந்து அழுகிறான். ஆண்டவர் இயேசுவே அப்போ தான் சீஷர்கள் கூட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அவர்கள் கூட்டிகிட்டு போகும்போது இயேசுவானவர் திரும்பி அவனை பார்க்குறார். அவன் என்ன செய்கிறான், மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதவனை கர்த்தர் என்ன செய்கிறான்னு பாருங்கள், அவர் உயிரோடு எழுந்த உடனே நேர சீஷர்களை வந்து பார்க்கிறார். சீஷர்களை வந்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சீஷர்கள்லாம் பயந்து போய் ஒரு ரூம்குள்ளே இருக்காங்க. ஏன்னா இவங்களையும் பிடிச்சி கொன்றுவாங்களோன்னு சொல்லி பயந்து போய் இருக்காங்க. அவர்கள் நடுவிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் இந்த சீஷர்கள்லாம் என்ன நினச்சாங்க, நம்ம இனிமே போய் நம்ம பிழைப்பை பார்ப்போம்னு சொல்லி பேதுரு தான் அதுக்கு முதல் ஆள். அவர்களே நான் மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் வாரீங்களோ அவங்களாம் வாங்கணுன்னு. அவங்க எல்லோரும் மீன் பிடிக்கிறவங்க தான். அதனால் அவங்க கூட என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. போய் இவன் என்ன செய்கிறான், இரவு முழுவதும் வலை போட்டு பார்க்குறாங்க. திபேரியா கடலில் பார்க்கும்போது அங்கே என்ன இல்லை, ஒரு மீன் கூட அகப்படலை. காலையில் இயேசுவானவர், உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தரிசனமாகிறார். அந்த கடற்கரை ஓரத்தில் நின்று, பிள்ளைகளே ஏதாவது புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். இது யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். உடனே இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு, 21:12 வாங்க. அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் கர்த்தர் என்று யோவான் கண்டுபிடிச்சிடுறான். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உள்ளத்தில் உண்டா என்றார். அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அந்த வேளையில் யோவான் அவருடைய சத்தத்தை வைத்து அவன் என்ன செய்கிறான், கண்டுபிடிக்கிறான். அது வரைக்கும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல இல்லையா. அவங்க அவ்வளோ பேதமையான மக்களாக இருக்காங்க. இயேசுவானவர் உயிரோடு காலையிலே நிற்கிறார். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் வெளியே ஒன்றுமே அகப்படலைன்னு சொல்லும்போது வலையே என்ன செய்யுங்க, வலதுபுறமாக போடுங்கள் என்று சொல்கிறார் இயேசுவானவர். அவர் அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு தெரியுது, போன தடவை அலையே ஆழத்திற்கு படகை ஆழத்துக்கு கொண்டு போய் வலையை ஆழத்திலே போடுங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த வலை கிழியத்தக்கதாக படகு நிரம்பத்தக்கதான மீன்கள் அவர்கள் பிடித்தார்கள். அந்த இதற்கு நினைத்து யோவான் உடனே சொல்கிறான், இது யார், கர்த்தர் என்று சொல்கிறான். அவன் அவரை கண்ட உடனே சீமோன் என்ன செய்கிறான், ஓடி வரான். ஆமாம், இது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி அவரிடத்துல ஓடி வரான். ஓடி வந்தவுடனே ஆண்டவர் எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தான் ஒன்றுமே பிடிக்க முடியலையே, நானா தாரேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மீனையும் கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். சுட்ட சுட்ட அவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு, அப்பமும் மீனும் கொடுக்குறாரு. அவர்கள் எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இயேசுவானவர் பேதுருவை பார்த்து கேட்குறார், நீ இவைகள் எல்லாவற்றிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறார். எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவின் இடத்துல கேட்குறார். உடனே அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறான். அப்படி ஆண்டவர் 3 தடவை அவன்கிட்ட கேட்குறாரு. 3 தடவையும் ஆமாம் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முற்றிலுமாக சரண்டர் ஆனவுடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அவனை தான் மேய்ப்பனாக ஆண்டவர் நியமித்தார். அவன் கையில் தான் திறவுகோலை கொடுத்தார். அந்த அளவுக்கு அவன் செய்த எல்லா பாவத்தையும் மறந்துட்டார். அவன் மறுதளித்ததை மறந்து விட்டார். அவன் புது வாழ்வை கொடுத்து அவன் என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு அவங்ககிட்ட சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, பரிசுத்தாவியானவர் வரும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். அதே எப்படி அவங்க காத்திருக்கும் போது பரிசுத்தாவியை பெற்றார்கள் இல்லையா. அதனால் ஆண்டவர் பழைய உறவுகளை நீக்கி
புதிய உறவுகளை நமக்கு கொடுக்கிறார். அதாவது இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மை தான் அது. பழைய உறவுகள் மறக்கப்பட்டு புதிய உறவு ஏற்படுகிறது. இவ்வாறு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஆன நெருக்கம் அதிகமாகி அவர் நம்மை உயர்த்தி உன்னதங்களிலே நம்மை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, புது வல்லமைக்கென்று உயிர்ப்பிக்கப்படுகிறோம். புது வல்லமை எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் நமக்கு என்ன வருது? விசுவாசமே வருது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். இது நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்ததுனால நம்ம அந்த பாவத்திலிருந்து என்ன செய்கிறோம்? விடுதலை ஆகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அதனால் நம்ம பாவங்களை அறிக்கையிடும்போது அவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். அதனால் நம்ம பாவங்களால் கழுவப்படுகிறது, நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. அதனால் அந்த விசுவாசம் நமக்கு வீணாக போகாமல் நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படி அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பழைய உறவுகளை விட்டு புதிய உறவுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ மூணாவது, புது வல்லமைக்கென்று உயிர்ப்பிக்கப்படுகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை பெறுவது எப்படி? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் போய் காத்திருங்க, பரிசுத்த ஆவியை, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியை அவர்கள் என்ன செய்தார்கள்? காத்திருந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கினார் பெந்தைகோஸ்தே நாளில். அதனால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அவர்கள் பேதையர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் இருந்த பயமெல்லாம் நீங்கி தேவனுடைய ஆவியை பெற்றதினால் அவர்கள் ஞானமுள்ளவர்களாக மாறினார்கள். அவர்களுக்குள்ள தைரியம் வந்துச்சு. அவங்க தைரியமாக எழும்பி என்ன சொல்கிறாங்க? ரொம்ப தைரியமாக அவங்க என்ன செய்கிறார்கள்? தைரியமாக அறிக்கையிடுகிறார்கள். இயேசுவை என்ன செய்தீங்க? கொலை செய்தீர்கள். ஆனால் தேவாதி தேவன் அவரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவர் உயிரோடு எழுந்துட்டார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். ஏன்னா எங்கிட்ட எங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். நாங்கள் எல்லாரும் அவரை பார்த்தோம். அவர் சரீரத்தை தொட்டு பார்க்க சொன்னார். அதனால் எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தப்போ அவர் சீஷர்களுக்கு தான் தம்மை முதலாவது காண்பித்தார். அதனால் அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசித்தார்கள். அவர் உயிரோடு எழுந்ததை அவர்கள் இது பண்ணாங்க. அதனால் இயேசுவானவர் சொன்னது என்னதுன்னா, யோவான் 14:12 சொல்லுது போல், நீங்கள் என்னை விசுவாசிக்கிற நாமும் பெரிய காரியங்களை செய்வோம். அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது நம்முடைய பயம் நீங்குது. ரெண்டாவது அவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூணாவது பாவத்தை நின்று நமக்கு முற்றிலுமான ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அவரை போல எந்த சூழ்நிலையிலும் உயிர்த்தெழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் ஆவியை அவரோடு சேர கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? முதலாவது அவர் நமக்கு புது வாழ்வை தருகிறார். ரெண்டாவது நம்முடைய உறவுகளை, பழைய உறவுகளை என்ன செய்கிறார்? நீக்கிவிட்டு புதிய உறவை நமக்கு கொடுத்து அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நம்மை மாற்றுகிறார். மூணாவது நமக்கு புதிய வல்லமையை கொடுக்கிறார். அவர் செய்ததை காட்டிலும் நம்ம அதிகமானவைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அதனால் அந்த அளவுக்கு கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லத்தக்கதாக அவர் புதிய வல்லமையை கொடுக்கிறார். யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்கு போகும்போது அங்கே அந்த சப்பானியாக இருந்த அந்த மனுஷனை என்ன செய்தார்கள்? எழும்பி நடக்க வைத்தார்கள். அது ஒரு பயங்கரமான, அவர்களால் கூடாது, தேவனுடைய நாமத்தினால் அதை சொன்னார்கள். அவன் எழும்பி நடந்தான். அப்போ அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது புதிய வல்லமையை அந்த மனிதனுக்குள்ளே கொடுத்து, அவன் இவ்வளோ நாள் நடக்கவே இல்லை, பிறவி சப்பாடி ஒரு நாள் நடந்ததில்லை. ஆனால் இப்போது அவன் என்ன செய்கிறான்? நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுகிறான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு வல்லமையை கொடுக்கிறார். அப்போ அவருடைய வல்லமை அவருக்குள்ளே இருந்து பேதுருக்குள்ளே போய், பேதுரு யோவானுக்குள்ளே போய் அவர்கள் அந்த வல்லமையை அங்கே பயன்படுத்துகிறார்கள். அப்போ வல்லமையினால் நாம்
மற்றவர்களுடைய வியாதிகளில் நின்று அவர்களை விடுதலையாக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். பிசாசுகளை துரத்துவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். இம்மட்டும் நம்மளை வழிநடத்தின தேவன் இனிமேலும் நம்மை காத்து கொள்வார். அதனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறது, புது உறவுகள் நமக்கு கிடைக்கிறது, புதிய வல்லமை நமக்கு கிடைக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட ஜீவிக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கும் கர்த்தாவே உம்முடைய வல்லமையையும் உம்முடைய புது வாழ்வையும் ஆண்டவரே உம்மோடு உள்ள உறவை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய சுவிகாரபுத்திர ஆவியையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை மட்டும் தாங்கி தப்புவித்து நீர் வழிநடத்தி வருகிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி. செய்தியை கேட்ட யாவரையும் நீ புதுப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பாவ உணர்வு அந்த சகைவுக்கு எப்படி வந்ததோ அதுபோல கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்பா. நீர்தாமே அவர்களையெல்லாம் தொட்டு சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் கர்த்தாவே. இம்மட்டும் உதவி செய்திருக்கிறீர். இனிமேலும் நீர் பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. தேவைகளையெல்லாம் இடத்தில் தகப்பனிடத்தில் பிள்ளைகள் கேட்கும் போது தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்கிறதப்பா. அப்படியே உமக்கு பயந்து உம்மிடத்தில் உம்மை தகப்பனாக கொள்ளும் பொழுது கர்த்தாவே அவர்கள் யாவரும் இடத்திலிருந்து நன்மையை பெற்று உயர்கிறவர்களாய் மாறுவார்கள் சுவாமி. அந்த மேலான சிலாக்கியங்களை எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் தாரும் அப்பா. அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து யாவரையும் நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.